நெல் கொள்முதல் நிலைய அலுவலர் தனியாக கொள்முதல் நிலையம் அமைத்து முறைகேட்டில் ஈடுபடுவதாக விவசாயி புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் உள்ள ஐயங்கோட்டையில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு பணியாற்றி வரும் கொள்முதல் நிலைய அலுவலர் முத்துவேல் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. அவர் தனியாக கொள்முதல் நிலையம் அமைத்து நெல்லை கொள்முதல் செய்வதாக கூறிய விவசாயி முருகன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். 70 ரூபாய் எனக்கு சிப்பத்துக்காங்க வியாபாரி தராங்க. நீங்கள் 30 ரூபாய்க்கு மேலே தரமாட்ட மாட்டீங்க விவசாயிகளும் சேர்ந்து. அதுவாசி நான் உங்கள் ஊர் நெல்லை நான் பையத்தான் எடுப்பேன். நான் வியாபாரி நெல்லை நான் எடுத்து 70 ரூபா மணிக்கு வாங்கினாத்தே என் பொண்டாட்டி உள்ள விட்டு நான் காப்பாற்ற முடியும் செய்ய முடியும்னு சொல்லி அவர் எங்களை சாக்கட்டு 12,000 கட்டு வந்ததையும் இது 500 ரூபாயிலே இறக்கி வச்சுக்கிட்டு அங்கே உள்ள வியாபாரி நெல்லை தான் போட்டு அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊர் நெல்லை எடுக்கலை. ஆனால் எங்கள் ஊர் பேரில் சென்ட்ரு பேரில் லாரி ஒரு ஊரை எங்கள் ஊர் பேரில் போட்டு வியாபாரி நெல்லை தான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இதை அவர் பட்டியல் எழுத்தாளர் முத்துவேல் மேலே தகுந்த நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வேணும்னு சொல்லி ஐயாங்கோட்டை விவசாயி அனைவரும் சேர்ந்து நாங்கள் இருக்கோம். 4 மாதம் நான் பாடுபட்டு என் நெல் 6 ஏக்கர் இப்போ முளைச்சி போச்சு. இதுக்கு எனக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும்.